இங்க ஒரு அரசன் கடவுளுக்கு எதிராக புரட்சி பண்ணி ஒலிம்பஸ் மேல போர் தொடுக்கிறான். கடவுளோட தலைவனோட ஜியோஸ் அவனையும் அவன் படைகளையும் எதுவும் செய்யாம அவனுக்கு அதை விட கொடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் அந்த அரசன் மாதிரியே மாறின ஜியோஸ் ராணி இருக்க அரை கிலோ நுழைஞ்சிடறாரு. ராணியும் வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம அது அரசன் தான் நம்பிடுறா. அதுக்கப்புறமா அந்த அரசன் வந்து பாக்குறப்ப ஜியோஸ் அவனை பார்த்து ஈவிலா சிரிச்சிட்டு மறுபடியும் கழுகா மாதிரி பறந்து போயிடுறாரு. இதனால வெறுத்து போன அரசன் அவன் கரைகள் அடிக்கிறதுக்காக ராணிய கொல்றதுக்கு ஆர்டர் கொடுக்கறான். அதுக்காக அவங்க ராணிய உயிரோட ஒரு காஃபின் அடைச்சு அதை கடல்ல போறதுக்காக கொண்டு போறாங்க. அப்ப கடைசி நேரத்துல வானத்துல இருந்து இடி இடிச்சு அந்த அரசனை கொடூரமான மிருகமா மாத்திருது. இருந்தாலும் அவன் அந்த காஃபில தண்ணீர தள்ளிடுறான். அதுக்கப்புறமா அந்த அரசனை யாருமே பார்க்கல. ஆனா அவன் நினைச்சது மாதிரி அந்த காஃபின் தண்ணீர மூழ்காம கடலுக்கு மேலேயே சுத்திட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு ஃபிஷர்மேன் அந்த காஃபினை பார்த்துட்டு திறந்து பார்த்தா அது உள்ள ராணியோட உடம்பும் ஜியஸோட பையனும் இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபிஷர்மேன் பர்சியஸ அவரோட பையனா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவன் பர்பஸ் புரிஞ்சுக்கிட்ட பர்சியஸ் மனித குலத்தை அழிக்க வந்த கிராக்கன்கிற அரக்கனுக்கு முடிவு கட்டுறான்.